Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து VBA part 244ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சிம்பிளா வந்து நம்ம எக்ஸல் ஒர்க் ஷீட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், ஷேப், இமேஜ், சார்ட்ஸ் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் கிளிக்ல ஈஸியா வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். அதுக்கான VBA கோட் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் தான். நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஈஸியா வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் கிளிக்ல வந்து நமக்கு டெலீட் ஆயிடும். இப்போ இங்க வந்து பாருங்க, இங்க வந்து நம்ம கிட்ட இன்சர்ட்ல போயிட்டு நம்ம ஷேப் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், பட்டன் இருக்கு, அதே மாதிரி வந்து ஃபார்ம் கண்ட்ரோல்ல பட்டன் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் ஆப்ஷன் பட்டன் இருக்கு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கு, நம்ம சேனலோட லோகோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து மேனுவலா டெலீட் பண்றதுங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா VBA கோடிங் யூஸ் பண்ணி எப்படி இதை ஒரு சிங்கிள் கிளிக்ல வந்து நம்ம டெலீட் பண்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நமக்கு டெலீட் ஆயிடும். இப்போ டெவலப்பர் டேப்ல இங்க விஷுவல் பேசிக் கிளிக் பண்றேன். இங்க போயிட்டு ஒரு மாடியூல் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ VBA எடிட்டர் விண்டோல இங்க தான் நம்ம கோடு கிரியேட் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பிளிசிட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது எதுக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா வேரியபிள் வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நம்ம ஆப்ஷன் எக்ஸ்பிளிசிட் நம்ம கொடுத்துட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாமல் ஒரு வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் த்ரோ ஆகும். ஸோ கம்பல்சரி நம்ம வந்து வேரியபிள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு சப் ப்ரொசீஜர் நான் கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா delete objects or shapes நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட சப் ப்ரொசீஜர். இன் பிட்வீன்ல நம்ம கோடு கிரியேட் பண்ண போறோம். இப்போ dim sh as shape. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட வேரியபிள் sh அப்படின்ற வேரியபிள் வந்து நான் ஷேப் டேட்டா டைப்ல வந்து இங்க டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்றோம். for each sh in this workbook dot sheets of இப்போ எந்த ஷீட்ன்றதை நான் மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த ஷீட் 1ல தான் நான் மென்ஷன் பண்றேன். ஸோ ஷீட் 1ல டாட் ஷேப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் sh அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இன் பிட்வீன்ல இந்த sh அப்படின்ற ஆப்ஜெக்ட் வேரியபிள் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஸ்டோரா இருக்கிற இந்த வேல்யூவை டெலீட் கொடுத்துறோம். இவ்வளவுதான் நமக்கு கோடு. ஸோ ஒரே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணும் இந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க பாருங்க ஃபார் ஈச் sh அப்படின்ற ஆப்ஜெக்ட் வேரியபிள் இருக்குல்ல, இங்க ஷேப்னு சொல்லிட்டு ஷேப் டேட்டா டைப்ல இங்க ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிருந்தோம்ல, அந்த வேரியபிளை கொண்டு வந்து இன் திஸ் ஒர்க் புக் ஷீட்ஸ் ஆஃப் 1 இங்க வந்து பாருங்க இந்த பர்டிகுலர் இந்த ஒர்க் புக்ல இந்த பர்டிகுலர் ஷீட் இருக்கீங்களா, ஷீட் 1 இதுல இருக்கிற ஷேப்ஸை கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த sh வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அப்ப என்ன ஆகும்னா அந்த ஃபார் லூப் ஈச் டைம் வந்து ரன் ஆகும்போது ஒவ்வொரு ஷேப்பா கொண்டு வந்து இந்த sh வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம். ஸ்டோர் பண்ண உடனே இந்த ஃபார் லூப் குள்ள போகும்போது இந்த sh இருக்கிற அந்த ஷேப்பை வந்து டெலீட் பண்ணி விட்டுரும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் shங்கும் போது இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஒர்க் ஷீட்ல ஷீட் 1ல ஒரு 10 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 10 டைம்ஸ் அந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு போயிட்டு அந்த sh வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம், அதை வந்து டெலீட் பண்ணோம், அகைன் இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆயிடும். இதுதான் வந்து இந்த கோடோட ப்ரொசீஜர். இப்போ பாருங்க இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க வந்து பாருங்க F8 பிரஸ் பண்றேன் ஃபங்க்ஷன் கீழே. ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு உள்ள லூப்புக்குள்ள போகுது. இப்போ பாருங்க sh பாருங்க அந்த ப்ளூ கலர்ல இருந்த அந்த ஷேப் வந்து டெலீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதை இன்னும் கூட டவுன்ல வைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த
ஆப்ஜெக்டை delete பண்ணுதுன்னு பார்க்கலாம். பாருங்க செகண்ட் வந்து பட்டன் போயிடுச்சு. இப்போ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்த ஏதோ சம்திங் இங்கே வந்து delete ஆயிருக்கு. அந்த கல்லணை YT லோகோ இருந்தது இல்லைங்களா, அது delete ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அகைன் நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாருங்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் போயிடுச்சு. இப்போ சார்ட் delete ஆயிடுச்சு. ஸோ செக் பாக்ஸ் delete ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் பட்டன் இருக்கு, அதுவும் இப்போ நமக்கு delete ஆயிடும். ஸோ இப்போ பாருங்க ஒன்ஸ் எல்லா ஆப்ஜெக்ட்டும் delete ஆன உடனே அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகி இங்கே எண்ட் சப்புக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அகைன் ஒன் மோர் டைம் இதை நான் இதை செகண்ட் ஷீட்டில் வந்து காப்பி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு நம்ம ஒரு மேக்ரோ பட்டன் வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், நான் இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்பில் சம்திங் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். மேபி நம்ம ஷேப் இன்சர்ட் பண்ணோம்னா நம்ம ரன் பண்ணக்கூடிய அந்த ஷேப்பையும் சேர்த்து வந்து delete பண்ணிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை டைரெக்டாகவே இங்கே ஒரு சிங்கிள் கிளிக்கில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த கோடை வந்து இங்கே நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ரன் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் என்டையர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து delete ஆயிடுச்சு ஒரு சிங்கிள் கிளிக்கில். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ பாருங்கள் இந்த மேக்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஆக்ட் பண்ண வைப்போம். ஒரு ஷேப் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா delete ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். delete ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே வந்து அசைன் மேக்ரோவில் நம்ம மேக்ரோ சப் ப்ரொசீஜர் நேமை இங்கே அசைன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஷீட் 2ல் இருக்கிறது நம்ம இப்போ delete பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருவோம். ஓகேங்களா, இங்கே திஸ் ஒர்க் புக்கில் ஷீட் 2 இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற ஷேப்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நான் இந்த மேக்ரோ எடிட்டர் விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஷீட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இங்கே ஷீட் 1ல் தான் நம்ம மேக்ரோ பட்டன் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நமக்கு பாப்அப் வரணும் இல்லைங்களா, நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் பாக்ஸில் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் டெலிட்டட்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் வர மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸை ஷோ பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஸோ delete ஆப்ஜெக்டை கிளிக் பண்ண உடனே ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் டெலிட்டட். இப்போ போயிட்டு நம்ம விசிட் பண்ணலாம். இங்கே பாருங்க செகண்ட் ஷீட்டில் அந்த டேட்டாவை தவிர மீதி இருந்த எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த VBA கோடு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஹியூஜ் டேட்டா செட் மெயின்டைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை VBA யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். எந்த பர்டிகுலர் ஷீட்டில் நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.